பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் தான். என்னென்னா என்பிசிஎல் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த பற்றின எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரிக்ரூட்மெண்ட் பேஸ்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் 4-5 வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் ஓகேவா, என்பிசிஎல், கேட், சிஎஸ்ஆர் நெட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போது என்பிசிஎலோடைய எக்ஸாமுக்கான ரோட் மேப் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அவரை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டிருந்தனால அவருக்கு வந்து செப்பரேட்டாகவே நான் வந்து வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போது 2026, 27 அந்த அகாடமிக் இயருக்கான எக்ஸாம்ஸையும் பார்க்கலாம். அடுத்து வந்து 2027, 28 அந்த அகாடமிக் இயர்க்கான ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸையும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் ராயல் டைரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் மெத்தடு, ப்ரிப்ரேஷனுக்கான கைடன்ஸு, ஸ்கில் டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன், எப்படி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும், எங்கே சோர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோலையும் அகைன் ஒரு முறை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபோடைய வில்லிங்னஸ்க்காக. ஓகே, இப்போது அஃபிஷியல் வெப்பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://www.npclcareers.co.in மெயின் சைட் டாட் டிஃபால்ட் இன்ஃபோ அட் ஏஎஸ்பிஎக்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்பிசிஎலோடைய எல்லா ரிக்ரூட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வெப்பேஜாக இருக்கும், சரிங்களா? ஸோ என்பிசிஎல் கெரியர் அதில் போயிட்டிங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரிக்ரூட்மெண்ட் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன என்பிசிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 யூனிட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ரிக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? என்டையர் ஸோ கேட் மூலமாக எடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் வந்து டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் இருக்குது எல்லாமே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஆல்சோ கூட சொல்லிவிடுவாங்க. இப்போது இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் கேட்டகரிஸ் டைப்னரி ட்ரைனிங் 2 ஓகேவா, அந்த எக்ஸாம்ஸ் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்எஸ்சி ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் அதில் வந்து 60% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், சரிங்களா? மினிமம் வந்து 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜாக நடத்துவாங்க. ஒன்று வந்து ப்ரீலிமினரி ஸ்டேஜ், இன்னொன்று அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஓகே, அட்வான்ஸ் டெஸ்ட் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் டேஸ் டைமிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாம் நடக்கும். அடுத்து ஒரு 1.5 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுடைய ஸ்கீம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 50 கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 50 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு வந்து 3 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்கும், ப்ளஸ் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து ரிடக்ட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் வந்து டெட்டர்மைன் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவ் மார்க் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு வந்து மாறத்துக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் மார்க் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப அடி வாங்கிடும், சரிங்களா? இப்போது இன்னொரு அட்வான்டேஜ்னால் இதில் வந்து நார்மலைஸ் மார்க் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து பர்சன்டேஜாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஸ்கோர் வருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரா மார்க் மட்டும்தான் அங்கே வந்து கால்குலேட்டே பண்ணிப்பாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னு பாருங்கள். என்னுடைய நேட்டிவ் வந்து கூடன்குளம் தான் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்பிசிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து ரியல் சிலபஸ் பிடிஎஃப் வந்து கேட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிடலாம். ஸோ அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து லெசன் டு லெசன் நேம் பிடிஎஃப் வந்து கேட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ லெசன் டு லெசன் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து அதை டெட்டர்மைனே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்து என்சிஆர்டி ஹையர் செகண்டரி லெவல்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து அந்த புக் எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ டீட்டெயில் வந்து ப்ரிப்பேராக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுதான் வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிடலாம். இப்போ வந்து
அந்த சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அவர் வந்து கூடன்குளம் நேட்டிவ்ல இருக்கிறதா சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ இப்போ அவருடைய நேட்டிவ்ல இருக்கிறதுனால அவருக்கான என்ன அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது, அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஜாப் ரிக்ரூட்மெண்ட்ல வந்து ப்ரியாரிட்டிக்கு 20% வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? 20% எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து 50 மார்க் எழுதுவோம். 150 மார்க்ஸ் ஓகேவா? 50 கொஸ்டின் வந்து 150 மார்க்ஸ் எழுதுவோம். சரிங்களா? இந்த 150ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து போனஸா குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அவர் ஸ்கோர் பண்ற மார்க்லேருந்து 30 மார்க் வந்து போனஸா வந்து குடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இன்டர்வியூ டைம்ல வந்து குடுப்பாங்க. இல்லன்னா வந்து இன்டர்வியூ இல்ல ஒன்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிபிடி மட்டும் தான் 1 மட்டும் தான் இருக்குன்னா, அந்த சிபிடி ஒரு எக்ஸாமுக்கே அவங்க குடுத்துருவாங்க. இப்போ வந்து அவர் வந்து 80 மார்க் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது, 80 + ஒரு 30 மார்க் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது, ஸோ அவருக்கான மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். 2வது வந்து அவருடைய ஹோம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த அணுமின் நிலையம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த அணுமின் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள அந்த ரீஜனுக்குள்ளே இருக்குதுன்னா அப்படின்னாலும் அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. எந்த ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா, அப்ரெண்டிஸ்ட்டு இல்லை ட்ரேட் அப்ரெண்டிஸ்ட் வந்து போஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து டைரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ மெரிட் பேஸ்டுனாலே அவருடைய அந்த ரீஜன்ன்றதுனால அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் வந்து மெரிட் பேஸில் தான் நடத்துவாங்க. பட் வந்து இவர் வந்து நியர்பை ரேடியஸில் இருக்க ரீஜனில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது 2வது வந்து ப்ரியாரிட்டி. அடுத்து வந்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் தாசில்தார், விஏஓ அண்ட் ஆர்ஐ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அணுமின் நிலையம் கட்டுறதுக்கு வந்து லேண்டோ இல்லை வந்து அதுக்கான ஏதோ ஒரு உங்கள் லேண்டை வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது அதில் பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு வந்து அந்த 20% ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் நேட்டிவ்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கான கவர்மெண்ட்ஸ் நார்ம் படி உங்களுக்கான எல்லா அலவன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சைமல்டேனியஸாக அதர் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ சேம் சிலபஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கேட்டு, ஐஐஎம் இல்லைனா வந்து சம் இன்ஸ்டியூஷனோட கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பர்சனல் சஜெஷன் என்னவா இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ சோர்ஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணது உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதே நீங்கள் வந்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், 10th பேஜ்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸே பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலோடைய சேனலோடைய வீடியோவில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த அழகாக இருக்கும். ஸோ என்னன்றது எல்லாமே ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த என்பிசிஎலோடைய இப்போ ஆப்ரேட்டிங் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், மதராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கரக்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கைகா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் கர்நாடகா, கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்த 8 ஓகேங்களா? ஸோ இந்த 7 ஜோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு யூனிட் இல்லை இன்னொரு யூனிட், இன்னொரு யூனிட் இல்லை இன்னொரு யூனிட் அப்படியே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க வந்து 1 இயர்க்குள்ளே அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை முடிக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் வந்து 2 இயர்ஸ் இல்லை 2.5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் கூடன்குளம் ஓகேவா? கூடன்குளம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2019 மிட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஆனால் வந்து எக்ஸாம் வந்து 2020 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் ஆயிடுச்சு. கோவிட்டுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் லாஸ்ட்டில் இல்லை அப்போ தான் வந்து அனௌன்ஸே பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 2022 ரெக்ரூட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக தான் ரிசல்ட்டே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கைகை சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.5 இயர்ஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது நீங்கள் அவங்க அப்ளை பண்ணதுலேருந்து 1 இயர் கழிச்சு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுலேருந்து
3 மந்த்தில் வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கைகை கர்நாடகாவும் காரக்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் குஜராத் இவங்க 2 பேரையும் வந்து நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக அந்த 1 இயர்னா 1 இயர், எக்ஸாம் 3 மந்த்னா 3 மந்த்து, 3 மந்த்துக்கு அப்புறம் ரிசல்ட்னா ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு டக்குன்னு வந்துடுவாங்க. ஆனால் ராஜஸ்தான் ஓரளவுக்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தாராப்பூர் அவங்க வந்து இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தாராப்பூர் வந்து அவங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் இன்னொரு 6 மந்த் இல்லை 3 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனும் அடுத்து வந்து நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இவங்க 2 பேருமே வந்து இன்ன வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் இன்னும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்குமே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எதுவுமே அவங்க வந்து மேக் பண்ணலை. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ வந்து சிலபஸ் அவர் சப்ஸ்கிரைப் கேட்டதுனால சிலபஸ் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுதான் முன்னாடி ப்ரீமியர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ப்ரீமியர் டெஸ்ட்டு அட்வான்ஸ் டெஸ்ட்டு. ஸோ 50 கொஷின் அந்த 20 மார்க் மேக்ஸில், 20 மார்க் சயின்ஸில், 10 மார்க் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. ஸோ உங்களுக்கு 1 ஹவர் கொடுப்பாங்க. ஸோ அது ப்ளஸ் 3 மார்க், ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு, ஒரு ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த அட்வான்ஸ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் 50 கொஷின் இருக்கும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ப்ளஸ் வந்து ட்ரேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து அதே 1 மார்க்கு 3 மார்க்கு, ஒரு கொஷினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா நெகட்டிவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணலாம் சயின்ஸுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐஎஸ்சி அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ டாபிக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், பர்சன்டேஜ், HCF, LCM, ப்ராப்ளம் ஆன் ஏஜ், பைப் அண்ட் கிரிட்டிசம், ப்ராஃபிட் லாஸு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, மிக்சர் அண்ட் அலிகேஷன், டிஸ்கவுண்ட்டு, போட் அண்ட் ஸ்டீம், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 or 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இந்த சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கில் FD பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை RD பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் ₹100 இருக்குன்னா அது ₹20 குறைச்சி விற்றாங்கன்னா அது 20% டிஸ்கவுண்ட்டு. இப்போ வந்து இப்போ ₹100 பொருளை வந்து ₹120 விற்றாங்கன்னா ப்ராஃபிட் வந்து 20%. ஸோ இந்த கான்செப்ட்டு. ஸோ அடுத்து வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து இவ்வளோ டேட்டாஸ் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து 5 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்னொரு கம்பெனியில் வந்து 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஆவரேஜாக 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுவாங்கன்றது அந்த மாதிரி சம்பளம் தான். ஸோ இதுதான் வந்து மேக்ஸோடைய சிலபஸ். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டால் லேட்டஸ்ட் ஈவெண்ட், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராக நம்ம இந்தியாவுடைய என்ன நடந்துகிட்டு இருக்குது, கரண்ட் ஈவெண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாமே கேட்பாங்க. அப்புறம் பர்சன் வித் ஹெட்லைன்ஸ். இப்போது நிறைய பேர் இப்போ வந்து செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க, ஸோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஸோ ஆக்டிங்கை தவிர அவங்க வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ நான் வந்து கைகை சைட் கர்நாடகா வந்து அட்டாமிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, ஸோ நான் எழுதும் போது அசிஸ்டன்ட் கிரேட் 1 எக்ஸாம் வந்து நான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து நான் இதிலிருந்தே நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ 3 கொஷினுமே எனக்கு வந்து இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்களான்றது எனக்கு அன்றைக்கி தெரியல. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஓகே சிலபஸில் அவங்க கொடுத்துருக்காங்க பர்சன் வித் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் அந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ பிராண்ட் அம்பாஸ்டரை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து பிராண்ட் அம்பாஸ்டர், ஃபேமஸ் பர்சன், இல்லை புக் ரைட்டர், இல்லைனா அவார்ட் வின்னிங், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்புறமா ஆஸ் யூஷுவலாக ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? 4 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. வின்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, ஆட்டம் இருக்குது, அண்டு சம்மர். அந்த 4 ஸ்போர்ட்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ். அப்புறமா ஜென்ரலாக ஒரு நாலேஜ். ஓகே, ஜென்ரல் நாலேஜ்னால் ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. அப்புறமா சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்டு கண்ட்ரி. ஓகேவா? நம்ம ஸ்டேட்டோடைய நம்ம ஸ்டேட்டு இல்லைனா வந்து ஸோ இப்போ இந்த அட்டாமிக் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை பற்றி கேட்பாங்க, அந்த ஸ்டேட்டுடைய கல்ச்சர் அந்த மாதிரி கேட்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம நாட்டை பற்றின ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்டரில் இருக்கக்கூடியது, அப்புறமா நெய்பரிங் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரி, அதுங்களா? அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ். இப்போ அவங்களுடைய சிஇஓ, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்னா அதோட சிஇஓ, சேர்மேனு, அதுக்கு ஃபண்டிங், ஸோ அதை பற்றின. அப்புறம் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? யூனியன் மினிஸ்டர் யார் இருக்காங்க, ஸ்டேட் மினிஸ்டராக இருக்காங்க, சிஎம்ஐ யார் இருக்காங்க, ஆளுநராக யார் இருக்காங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக பட்ஜெட்டு, அப்புறமா லேட்டஸ்ட் ஈவெண்ட்டு. ஓகேவா?
அப்புறமா சூப்பர்லேட்டிவ்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. லார்ஜஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, டாப்பஸ்ட்டு, லோயஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்புறமா வந்துட்டு சயின்ஸ் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது டுவெல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், ஃபிசிக்ஸ், வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், ஆப்டிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், அப்புறமா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், principle and of communication, heat thermodynamics, motion system of particle, rigidity body, law of motion, magnetic effect and current, magnetism, machine and solid, mechanics of solid and fluid, electrostatics, ஃபுட் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜிக்கல் அண்ட் ஹியூமன் டிசீஸ், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட், அட்டாமிக் நியூக்ளியஸ், சாலிட் அண்ட் செமிகண்டக்டர் டிவைஸ், கைனெட்டிக் எனர்ஜி, இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அகைன் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இன்னும் எதுவுமே எந்த குரூப்புமே நான் ஓப்பன் பண்ணி வைக்கல. ஏன்னா நானும் வந்து உங்களில் ஒருத்தனா வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணும்போது வேணால் கைடன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும்தான் இப்போ நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் யூடியூப்பில் தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒன் டேக்கு வந்து 6 hours 7 hours நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ குரூப்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து வேணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணி 1-to-1 மென்டார்ஷிப் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்னுடைய ரிசல்ட் காப்பியை வந்து நான் விரைவில் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.